அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் ஏப்ரல் அண்ட் மே இந்த 2 மாசம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் ப்ரோக்ராமை நான் கண்டக்ட் பண்ணேன். அதற்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லாங் டேர்ம் கோச்சிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அடிக்குவேட் டைம் இல்லாதனால அப்படி ப்ரோக்ராம் என்னால் கண்டக்ட் பண்ண முடியல. இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 அதாவது அடுத்த வருஷத்துக்கான ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் கோச்சிங் கம் மென்டரிங் ப்ரோக்ராமை நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதற்கான டீட்டெயில்ஸை ஆல்ரெடி நான் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகிராம் குரூப்பில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ண போகிறேன். இதை நம்ம கோச்சிங் கம் மென்டரிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் உங்களுக்கு கோச்சிங்கும் கிடைக்கும், மென்டரிங்கும் கிடைக்கும். ஏன் கோச்சிங்னு சொல்கிறோம்னா எக்ஸாமுக்கான நாலேஜை டீச்சிங் மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கான கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஓவரால் ட்ரைனிங்கை நான் கொடுப்பேன். அதனால் இதை கோச்சிங்னு சொல்கிறோம். ஏன் மென்டரிங்னு சொல்கிறோம்னா உங்களை தொடர்ந்து நான் கைட் பண்ணுவேன். நீங்கள் படிக்கிறது கரெக்டாக இல்லையா, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஐடென்டிஃபை பண்ணி தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு கைடாக கூட வருவேன். அதனால் இந்த மென்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். கோச்சிங் கம் மென்டரிங். இந்த கோச்சிங் கம் மென்டரிங் ப்ரோக்ராம் அடுத்த மாதம் நவம்பர் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போகும். ஸோ 4.5 months டியூரேஷன். ஏப்ரல் 1லேருந்து ஃபர்தராக 1.5 மாதம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் வீட்லேயே இன்டென்ஸாக படிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ண நாலேஜ், ஸ்கில், ட்ரைனிங் இதெல்லாம் வச்சு ஃபர்தராக நீங்களே படிக்கலாம். ஆனாலும் இந்த பீரியட்லேயும் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தொடர்ந்து கைட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், ஃபீட்பேக் கொடுப்பேன். இந்த ப்ரோக்ராம் டெய்லி பேசிஸில் நடத்தப்படும். டெய்லி 2.5 hours to 3 hours இதில் உங்களுக்கு கோச்சிங் கம் மென்டரிங் கிடைக்கும். 5 days ஆஃப் அ வீக் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடக்கும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கேப் இருக்கும். 15th நவம்பர் ஆரம்பித்து ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த பேட்டர்ன்லேயே தான் போவோம். ஒட்டு மொத்தமாக ஒரு வாரத்துக்கு ஒரு 12 hours கோச்சிங் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 hours கிடைச்சிடும். 4.5 monthsக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 hours கோச்சிங் கம் மென்டரிங் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த கோச்சிங் கம் மென்டரிங் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமுடைய நேச்சர் என்ன, இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் 1 by 1 சொல்கிறேன். இந்த கோச்சிங் கம் மென்டரிங் ப்ரோக்ராமில் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் டெய்லி பேசிஸில் இன்டெகிரேட்டடாக என்னெல்லாம் அவர் செய்யணுமோ, என்னெல்லாம் படிக்கணுமோ, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணுமோ இதை நானே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் சொல்லி தருவேன். பேசிக்ஸில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கும் நான் உங்களை இந்த ப்ரோக்ராமில் எடுத்துகிட்டு போவேன். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கோர் சப்ஜெக்ட் ஸ்டடி. ஜியோகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், சொசைட்டி, எத்திக்ஸ் போன்ற கோர் சப்ஜெக்ட்ஸில் முக்கியமான டாபிக்ஸை நானே கவர் பண்ணுவேன். இதில் முக்கியமான கான்செப்ட்ஸை நானே சொல்லி கொடுத்துருவேன். அப்போ ஒரு சப்ஜெக்ட்லையும் ஓவராலாக ஒரு நாலேஜ் ஃப்ரேம் ஒர்க் கிடைச்சிடும். இந்த ப்ரோக்ராமில் கம்ப்ளீட் சிலபஸை நம்ம முடிக்க போகிறதில்ல, பட் முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்தையும் நாம் இதில் கவர் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிடும். எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு சப்ஜெக்டையும் எதெல்லாம் படிக்கணும், அந்த கான்செப்ட்ஸ் எப்படி மாஸ்டர் பண்ணணும், அதற்கப்புறம் எப்படி நம்ம அனாலிட்டிக்கலாக அந்த நாலேஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். உதாரணத்துக்கு பாலிட்டி சப்ஜெக்டில் முக்கியமான டாபிக்ஸ் நான் அதை எப்படி படிக்கணும் அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கை எப்படி இன்டர்ரிலேட் பண்ணணும், அந்த நாலேஜை ஃபர்தராக எப்படி அனாலிட்டிக்கலாக யூஸ் பண்ணணும், அந்த நாலேஜ் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுற போது யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் ஐட்டமை இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணி கோர் சப்ஜெக்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது செகண்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி ஆன்சர் ரைட்டிங். இன்னைக்கு 95% ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது இல்லை. ஆன்சர் ரைட்டிங் பண்ணலன்னா செலக்ட் ஆகிறது நமக்கு கஷ்டம். ஆன்சர் ரைட்டிங்கையும் இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். முதல்ல பேசிக் ஆன்சர் ரைட்டிங்கில் ஆரம்பித்து அப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போவேன். பிஐக்யூ சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கும் நான் உங்களை ஆன்சர் ரைட்டிங்கில் ட்ரெயின் பண்ணுவேன். இது தேர்ட் ஆக்டிவிட்டி. ஃபோர்த் ஆக்டிவிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங் அண்ட் மாடல் டெஸ்ட் கொஷின் சால்விங். இதை எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லி தருவேன். இந்த ப்ரோக்ராம் கீழே உங்களுக்கு தனியாக டெஸ்ட் சீரிஸ் வராது. தற்போதைக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர் பண்ணுறது என்னுடைய ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கான ரிசோர்ஸும் தற்போதைக்கு என்கிட்ட இல்லை. பட் அந்த டெஸ்ட் சீரிஸை எப்படி எடுக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இதற்கான ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ணுவீங்க.
அதோட சேர்த்து உங்களுக்கு இதில் மென்டரிங்கும் கிடைச்சிடும். இண்டிவிஜுவல் பேசிஸில் நீங்கள் என்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கலாம். ஸோ ப்ரோக்ராம்கான இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். 4.5 months ஆன்லைன் மோட். தற்போதைக்கு ஆஃப்லைன் மோடில் இதை நான் ஆஃபர் பண்ணலை. இந்த ப்ரோக்ராம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஓவரால் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னா, சொந்தமாக வீட்டில் படித்தாலும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதில் சில சேலஞ்சஸ் இருக்கும். ஆன்சர் ரைட்டிங் போன்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது, பிஓக்யூ சால்வ் பண்ணுறது, இதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதை ஜென்ரலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்டெகிரேட்டடாகவும் அவங்க படிக்க மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரியல் டைமில் நீங்களாவே படித்தா என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமா அப்படின்றத நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகிராம் குரூப் இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. மென்டரிங் கோர்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் November 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 2 நாள் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் முதல்ல டெலிகிராம் குரூப்பில் சேருங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் அதில் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் November 15 இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல கிளிக் பண்ணணும். அதற்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அதில் நான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணி என்ரோல் பண்ணி November 15 நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் டைரெக்டாகவே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நன்றி.